வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வீடியோ போட்டு. மன்னிச்சிடுங்க, வீடியோ போட முடியாமல் போச்சு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சுக்கிரனின் கர்மா பெற்ற நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான வீடியோ இது. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா சுக்கிரன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அவரோட கர்மா பெற்ற நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரி, சுக்கிரன் கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் எது? திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா திருவாதிரை, இது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்குது. இது ராகு பகவானோட நட்சத்திரம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சித்திரை, இது துலா ராசியில் இருக்கும், கன்னி ராசியிலையும் இருக்கும். இது செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணம். திருவோணம் முழுக்க மகர ராசியோட நட்சத்திரம். இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன். முதல்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்றது யார்? இவர் எந்த விஷயத்துக்கு அதிபதியாக இருக்காருன்றதை நண்பர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர் நல்ல வசதி வாய்ப்பை கொடுக்குற ஒரு கிரகம். மெயினாக ஆணுக்கு சுக்கிரன்றது யாருன்னா மனைவியை குறிக்கும். ஒரு ஆணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சுக்கிரன் அங்கே வலுவாக இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். ஏன் காரணம் என்னன்னா சுக்கிரன் தான் ஆணுக்கு மனைவியை குறிக்கிற கிரகம். அப்போ இந்த சுக்கிரன் கர்மா பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம், இந்த 3 பேருக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு பார்ப்போம். இந்த ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா முதல்ல மனைவியால் தான் பிரச்சனை. ரெண்டாவது சகோதரி. மூணாவது அத்தை அல்லது மாமியார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்களுக்கு எதிரியே மனைவி தான். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலே இது முற்றிலும் உண்மையான கருத்து. இதை மாற்று கருத்து சொல்லவோ மாற்றி பேசவோ எந்த ஜோதிடராலும் முடியவே முடியாது. அப்படி வேறு ஏதாவது இதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவே டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு முற்றிலும் 100% உண்மையான கருத்து என்னென்னா, திருவாதிரை, சித்திரை, திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக எதிரி மனைவி, இரண்டாவது எதிரி சகோதரி, மூன்றாவது எதிரி அத்தை அல்லது மாமியார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட நல்லா விசாரித்து பாருங்கள். இல்லாட்டினா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அல்லது பார்த்துட்ருக்கலாம். ஸோ அவங்களுக்கே நல்லா புரியும், நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க திருமணத்துக்கு முன்பாலே நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க. நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், நல்ல வேலை கிடச்சிருக்கும், செட்டிலரே ஆயிருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற லெவலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் திருமணம் பண்ணினோடனே மனைவி எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். வேலை முதல்ல சரியான வேலை கிடைக்காம போயிடும். பார்த்துட்ருக்கிற வேலை கண்டிப்பாக போயிடும். இரண்டாவது உங்களோட சொத்துக்கள் அழிய ஆரம்பிக்கும். மூணாவது
உங்களோட பேங்க் பேலன்ஸ் மொத்தமாக காலியாகி கடைசியில் நடுத்தெருவுக்கு வர்ற நிலைமைக்கு ஆகிப்போம். இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சார்? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிவன் கோவிலில் பிரதோஷம் அன்னைக்கு 9 அதாவது சுமங்கலிகள் இருக்காங்கள்ல, அந்த 9 சுமங்கலிக்கு துணியும் மஞ்சள் குங்குமம் இந்த 3ஐயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, துணின பெரிய நீங்கள் சேலை கூட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சேலை கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட பணம் இல்லை சார்னா ஒரு ஜாக்கெட் துணி கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மட்டும் தனியாக கொடுத்தா இந்த தோஷம் உங்களை விட்டு போகவே போகாது. அதுலேயும் ஒரு பெரிய திருப்பு முனை என்னென்னா, அதில் ஆண்டவன் உங்களுக்கு எப்படி எழுதி வச்சுருக்காருன்னா, உங்கள் மனைவியோடு சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து இந்த மாதிரி 9 சுமங்கலிக்கு சிவன் கோவிலில் பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமமும் துணியும் கொடுக்கணும். கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த தோஷம் நீங்கிரும். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஏன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக இது ரிஸ்க்குன்னு நான் சொல்லவே விரும்பலை. இதுக்கு உங்கள் மனைவி ஒத்து வருவாங்களான்றது தான் பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா என்னால் 100% சொல்ல முடியும், திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட மனைவி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. நீ என்ன சொல்கிறது, என்னால் வர முடியாது, முடிஞ்சால் நீ கொடுத்துக்க, இல்லைன்னு நீ கொடுக்கவே வேணாம் அப்படின்ற லெவலுக்கு தான் பேசுவாங்களே தவிர ஒத்து வர மாட்டாங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அன்னைக்கிருந்து உங்களுக்கு தோஷம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி பழையபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல சொந்தத்தில் தொழில் நல்ல முன்னேற்றமாகவும், வேலை சரியாக கிடைக்காம அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக சூப்பரான வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட விட்டு போன சொத்துக்கள் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது 100% வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.